ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியிலா குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெடியாக அரிசி கழுவுன தண்ணி 2வது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு. ஒரு தக்காளியும் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூளும் போட்டுக்கலாம். குழம்பு தூளும் போட்டு நல்லா இதை நம்ம கையை வச்சு கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு கரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா பாத்திரம் சூடானோடனே ஒரு 5-6 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் போல் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் போல் சோம்பும் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சோடனே கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா நம்ம பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளியிலா குழம்பு அந்த காய்கறிலாம் போட்டு வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் மட்டன் குழம்பு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நான் இன்றைக்கி என்ன காய் போடுறேன்னா முள்ளங்கி, கேரட்டு அதான் போடுறேன். 2 காய் போடுறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அது கூட போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கூட போட்டு வைக்கலாம். அந்த மாதிரிலாம் போட்டு வச்சா டேஸ்ட் நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கிடணும் இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறி. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த குழம்பு அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த குழம்ப சேர்த்துக்கலாம். அடுத்த இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம் மூடி வச்சு. அடுத்து நம்ம ஒரு மசாலாவும் அரைக்க போகிறோம் இதுக்கு. அடுத்தா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, ஒரு 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இப்போ நைஸாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எதுக்கு பொட்டுக்கடலை போட்டோன்னா அந்த முள்ளங்கி போட்டாலே குழம்பு ஒரு மாதிரி தண்ணியாக நீத்து போயிடும். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி போட்டால் அது நீத்து போகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் இப்படி கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஓப்பன் பண்ணியே அதை லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் தூவிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் தூவலை. மேலாப்பில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புளியில்லாத குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.